வணக்கம் நண்பர்களே, வீட்டில் முட்டை மக்ரோனி இருந்தால் சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு 10 நிமிஷத்தில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சிம்பிளான ரெசிபியை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மக்ரோனியை 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். வேக வச்ச மக்ரோனியை நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் எடுத்துடணும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்கடியில் மக்ரோனியை வடிகட்டி வச்சுருக்கோம். அது கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நல்லா உதிர்த்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பீன்ஸு கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை ஓரமாக வதக்கிட்டு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது கலக்கிய முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்க்ராம்பிள் ஆகிற மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆகி வரும் முட்டை. இதில் சிக்கன் பீஸு கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததும் உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை கலக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா பொலன்னு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பட்டர் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி உதிர்த்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கங்க. அதாவது மக்ரோனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் மல்லித்தழை சேர்த்து நல்லா 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் போல் சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. பாருங்கள் நண்பர்களே, மக்ரோனி முட்டையை வச்சு சீக்கிரமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.